ஏர்லி 2000ஸ்ல கொடி கட்டி பறந்துட்டு இருந்த பிளாக்பெரி, ஐபோன், ஆண்ட்ராய்டு இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறமா இந்த மார்க்கெட்ல தாக்கு பிடிக்க முடியாம தங்களோட போன் ப்ரொடக்ஷனையே 2022ல மொத்தமா ஷட் டவுன் பண்ணிட்டாங்க. 10-12 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்த பங்காளி? இப்படிப்பட்ட ஒரு ஃபெயிலியர் கம்பெனியா தான் பிளாக்பெரி மொபைல்ஸை நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா ரியாலிட்டி என்னன்னா, இதே பிளாக்பெரி கிட்ட போட்டி போட்ட ஐபோன் தோத்து போகுது. இன்னைக்கு வரைக்கும் பிளாக்பெரி தான் மார்க்கெட்டோட நம்பர் 1 இடத்துல இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? பிளாக்பெரியை பத்தி பேசினாலே நம்ம எல்லாருமே ஒரு காலத்துல எப்படி இருந்த பங்காளி அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அந்த பிளாக்பெரி இன்னைக்கு வரைக்குமே அதே மாதிரி தான் இருக்கு. தன்னோட ஃபீல்டுல 40% ஷேரை வச்சு அசைக்க முடியாத ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. அப்படி இந்த பிளாக்பெரி இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நம்ம யூஸ் பண்ற எல்லா கார் இருக்குல்ல, லிட்டரலா எல்லா காரோட ஆப்ரேட்டிங் சிஸ்டமையுமே இந்த பிளாக்பெரி தான் டிசைன் பண்றாங்க. இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் காரோட டிஜிட்டல் டேஷ்போர்டு, இன்ஃபோடெயின்மெண்ட் பேனல், எல்லா சென்சார்ஸ் எல்லாத்தையுமே மொத்தமா கண்ட்ரோல் பண்ணுது. இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமை யார் யாரெல்லாம் யூஸ் பண்றாங்கன்னு கேட்டா ஆடி போயிருவீங்க. இவங்களுக்கு இந்த ஃபீல்டுல ஆப்போனன்ட்டே கிடையாது. பென்ஸ், டாடா, BMW, ஆடி, வோக்ஸ்வேகன், ஹுண்டாய், கியா இவங்க எல்லாருமே இதே ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் யூஸ் பண்றாங்க. QNX அப்படிங்கிற இவங்களோட இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அடிச்சுக்கிறதுக்கு யாருமே இல்ல. பெட்ரோல் டீசல் கார் மட்டும் கிடையாது, ஈவன் EV கார்ஸ் கூட. இன்னைக்கு இருக்கிற டாப் 25 EV கார்ஸ்ல லிட்டரலா 24 EV கார்ஸ் இவங்களோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் யூஸ் பண்றாங்க. இப்போ ஆப்பிள் என்ன பண்றாங்கன்னா, உன்னை எப்படி நான் ஸ்மார்ட் போன் இண்டஸ்ட்ரியில காலி பண்ணனோ அதே மாதிரி இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லயும் காலி பண்றேன்னு சொல்லிட்டு இதுல இறங்குறாங்க. இது ஆப்பிள் ரொம்பவே ஈஸி. காரணம், அவங்க கிட்ட பிராண்ட் வேல்யூவும் இருக்கு, பணமும் இருக்கு. கிட்டத்தட்ட $10 பில்லியன் இறச்சி செலவு பண்ணி கூட அவங்களால பிளாக்பெரியோட மார்க்கெட்டை பிடிக்க முடியல. என்னால இதுக்கு மேல இதுல செலவு பண்ண முடியாது, நான் இருக்கிறத மட்டும் வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு ஆப்பிள் அதை ஷட் டவுனே பண்ணிட்டாங்க. அடுத்தது வோக்ஸ்வேகன், எங்களுக்கான ஓன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நாங்களே கிரியேட் பண்ணிக்கிறோம்னு சொல்லிட்டு $12 பில்லியன் செலவு பண்றாங்க. ஆனா பிளாக்பெரியோட QNX-க்கு கிட்ட கூட அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வர முடியல. சோ அந்த பிளானை அவங்களும் ஸ்டாப் பண்ணிடுறாங்க. நமக்கு ஆப்பிள் பிளாக்பெரியை பீட் பண்ண இந்த ஸ்மார்ட் போன் இண்டஸ்ட்ரி மட்டும்தான் தெரியும். ஆனா அதே ஆப்பிள் பிளாக்பெரி கிட்ட தோத்து போன இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் கதை தெரியாது. ஈவன் பிளாக்பெரி கூட இதை பெருசா பிராக் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்காம ரொம்ப சட்டலா அவங்களோட வேலையை மட்டும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. சொல்ல போனா பிளாக்பெரியும் நம்மளோட வாழ்க்கையும் ஒண்ணுதான். இந்த உலகத்தோட பார்வையில நீங்க தோத்து போன ஒரு சாதாரணமான மிடில் கிளாஸ் பையன். ஆனா இன்னைக்கு நீங்க வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கை ஒரு நாள் உங்களோட கனவா இருந்திருக்கும். அதை உங்களோட விடாமுயற்சியில நீங்க சாதிச்சிருப்பீங்க. அது இந்த உலகத்துக்கு தெரியாது. அதனால நீங்க தோத்து போனவங்கன்னு யாரு உங்ககிட்ட சொன்னாலும் அதை காதுல வாங்காம உங்களோட வேலையை பார்த்து நீங்க முன்னேறி போய்கிட்டே இருங்க. உங்களுக்கான இடம் உங்களுக்காக காத்துட்டு இருக்கும்.